ஹேடா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போறோம். ஸோ ஒன் ஷாட்டோட நேம் வந்து ஜஸ்ட் டிவோர்ஸ். ஸோ இந்த ஸ்டோரியோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெய் ஹோப். ஸோ ஹீரோயின் எப்பயும் போல வயன் தான். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்துக்கலாம். ஒன் லைன்லாம் வேணாம், கேரக்டர் செஷன்லாம் வேணாம். நம்ம ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே வயன் வந்து அவளோட மொபைலில் யாருக்கும் கால் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ கால் பண்ணிகிட்டே இருக்க ஒரு 2 ஆர் 3 கால்ஸ்க்கு மேலே போயிருக்கும். ஆனால் அந்த பர்சன் கால் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வயன் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறான். ஐ அம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறான். ஸோ வந்து அதுக்கு ரிப்ளை வரவே இல்லை. வயன் வந்து லிவிங் ஏரியாவில் இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான். அவங்க அம்மா அட்டன் பண்ணிட்டா, சொல்லுமா வயன் அப்படிங்க. அம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ அவங்க அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ வந்து அவங்க அதாவது வயனுக்கு ஒரு அண்ணி இருப்பாங்க. ஸோ வயனுக்கு அண்ணா இருக்காங்க. அண்ணா ஒய்ஃப் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஸோ வயனோட அம்மா போய் அண்ணியை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு, ஆரா ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படிங்க. ஆராக்கு செம்ம ஹாப்பி. அவளும் குதிக்கிறாவா, என்னோட நாத்தனார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி. ஸோ அவளும் சிரிச்சுட்டே இருக்கா. ஜின்னு உள்ளே வராரு. பிகாஸ் ஏன்னா வயனோட அண்ணா ஜின்னு தான். ஸோ ஜின்னு உள்ளே வந்துட்டு, மாமியாரும் மருமகளும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிச்சன் என்ன நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்ஜாய் பண்ணுற இடம் நினச்சிட்டு இருக்கீங்களா? குக் பண்ணுற இடம். ஸோ குக் பண்ணுற இடத்த எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆரா வேகமாக ஓடி வந்து அவளோட ஹஸ்பண்டை ஹக் பண்ணிக்கிறா. பிகாஸ் ஏன்னா ஜின்னோட ஒய்ஃப் தான் ஆரா. ஸோ ஆரா வந்து ஹக் பண்ணிக்கிட்டு, ஜின் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நீ என் மாமா ஆக போறடா அப்படி சொல்ல. எல்லாருமே அப்பா ஆக போகிறாங்கன்னு தாண்டி சொல்லுவாங்க, நீ மட்டும் மாமா ஆக போகிறேன்னு சொல்கிற, என்னடி புரியலடி, புரிகிற மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜின்னு வந்து ஆரா கிட்ட கேட்க, ஆரா இருந்துட்டு சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, உன் தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம் அப்படிங்க. ஜின்னுக்கு செம்ம ஹாப்பி. அப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆராவோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, ஐம் ஹாப்பி ஆரா அப்படிங்கிறான். ஸோ வந்து 3 பேரும் வந்து டைனிங் டேபிளில் குக்கெலாம் பண்ணி முடிச்சோன்னே டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ வயனோட அப்பாவும் வர. ஸோ வயனோட அப்பா கிட்ட வந்து வயனோட அம்மா சொல்கிறாங்க, வயன் இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜின்னு கேட்குறாரு, நீ வந்து உன்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டியா அப்படி சொல்லி கேட்க, வயன் சொல்லிட்டாளா அவங்க அம்மா அப்பா கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை இன்னும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்லலை, வயன் சொன்னாலா சொல்லலையான்னு தெரியல, சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் நைட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரா சொல்கிறா. ஸோ ஃபுட்டும் இந்த சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஸோ ஆரா ரூமுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணால் ஸோ அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி, அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்க. அவங்க அப்பா இருந்துட்டு, சொல்லு ஆரா அப்படிங்க. அப்பா ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்க. அவங்க அப்பாவுக்கு செம்ம ஹாப்பி. அவர் அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஏய் நம்ம மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா ஆராவோட தம்பி தான் ஹோபி. ஸோ எப்படின்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க இப்படிதான். ஸோ வந்துட்டு சொல்ல, ஹோபியோட அப்பா அம்மா 2 பேருக்கே சந்தோஷம். ஸோ வந்து சொல்கிறாங்க, நாளைக்கு நாங்கள் போய் வயனை பார்க்கலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நாங்களும் நாளைக்கு வரலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் வந்துட்டு லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு மொபைலே பார்த்துட்ருக்கா. மொபைலில் எந்த ரிப்ளையும் வரல. ஸோ வந்து மொபைலை வந்து ஆன் பண்ணி பார்க்குறா. ஸோ சேட் ஹிஸ்ட்ரியை போய் பார்க்குறா. அவள் பண்ண மெசேஜுக்கு ப்ளூடிக் கூட ஆகலை. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு அவள் யோசிக்கிறா, ஹோபி நீங்கள் நான் கால் பண்ணி தான் எடுக்கலை, ஜஸ்ட்டு நான் மெசேஜ் பண்ணதையாச்சும் பார்த்துருக்கலாம்ல. நான் என்ன உங்ககிட்ட பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் என்னைக்கு நீங்கள் அப்படி என்கிட்ட சொன்னீங்களா, அன்னையிலேருந்து நீங்கள் வந்து நான் பண்ணுற எல்லாத்தையும் கவனிக்கணும்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. நீங்கள் என்ன சொன்னீங்க வெட்டிங் நைட் அன்னைக்கு, எனக்காக பிஸ்னஸையும் பிஸ்னஸ்க்காக என்னையும் விட மாட்டேன்னு சொன்னீங்க. பிஸ்னஸில் ஓவர் இன்வால்வ் ஆகிட்டீங்க, நான் இல்லைங்கல. நீங்கள் என்னை பார்க்கலங்கிறது என் கவலை இல்லை. இவ்வளோ ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் எனக்கு ரிப்ளை கூட பண்ணல. ரிப்ளை பண்ணலங்கிறத விட நீங்கள் இன்னும் பார்க்க கூட இல்லை. இதை நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி வயன் யோசிக்கிறேன். ஸோ இதே ஹோபி சைட் பார்த்தா, ஹோபி வந்து ஒரு மீட்டிங் ஹாலில் அவ்வளோ டென்ஷனில் உட்காந்துட்ருக்காரு. அவரோட செக்ரட்டரியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. ஜிகே ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னால் எடுத்துகிட்டு வர மாட்டியா? ஃபைலை நீ கொரியாலேயே விட்டுட்டு வந்திருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க? ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு வரும்போது எல்லா ஃபைல்ஸும் வேணும். எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த டாபிக் ரிலேட்டடாக நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். எங்கே அந்த மெயில் பேப்பர் அப்படி இப்படின்னு ஹோபி பிடிச்சி ஜேகேவை கற்றுக்கிட்டு இருக்காரு. பிகாஸ் ஏன்னா ஹோபி வந்து ஜேகே தான் வந்து ஹோபியோட செக்ரட்டரி. ஸோ வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். சரி சார் ஏதோ ஃபேக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து இன்செர்ட் பண்ணி ஃபைலை கொடுக்குறாரு. ஸோ ஃபைலை கொடுக்க, ஸோ வந்து நாங்கள் படித்து பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து இன்னொரு மீட்டிங் இருக்குது, ஃபைனலாக நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இன்னும் 2 டேஸில் ஃபைனல் ப்ரெசன்டேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஹோபி ஜங்குக் 2 பேரும் வெளியே வராங்க. ஸோ வெளியே வரையில் ஜங்குக் வந்துட்டு
ஹோபி கிட்ட கேட்குறாங்க, நான் எதுக்குண்ணா இப்படி கத்துறீங்க, நான் பயந்தேட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, பிஸ்னஸ்ன்னு வந்தால் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், உனக்கே நல்லா தெரியும். ஸோ வீட்டில் வேறு மாதிரியும் பிஸ்னஸில் வேறு மாதிரியும் தான் நான் இருப்பேன், அது உனக்கு தெரியும் தானே. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் பிஸ்னஸ்ன்னு வரும்போது நான் கொஞ்சம் இப்படி தான் ஆகிடுவேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹோபி வந்து ஜங்குக் கிட்ட சொல்ல, ஜங்குக்கும் ஓகே சொல்கிறாரு. ஸோ போகும்போது எங்கே ரூம்க்கே விட்டுட்டாண்ணா அப்படின்னு சொல்ல, ஹோட்டலுக்கே விட்டுட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா நான் வாயனுக்கு வந்து கிஃப்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன், அவளை நான் இப்போ சரியாகவே கவனிக்கிறது கிடையாது, எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. ஸோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ ஒரு மாலுக்கு போயிட்டு வாயனுக்கோசரம் கிஃப்ட்டு தேடிட்டு இருக்காரு, அவ்வளோ தேடுறாரு. ஸோ வந்துட்டு அவளை தேடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்தாண்ட சைடு வாயனை பார்த்தா, வாயனோட வீட்டுக்கு வந்துட்டு பேரலாக பார்த்தா வாயனோட வீட்டுக்கு வந்து வாயனோட மாமனார் மாமியார், வாயனோட அப்பா அம்மா அண்ணா அண்ணி எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு குட்டி வாண்டு கேர்ள் பேபி வந்திருக்கா. ஸோ அவளுக்கு வந்து 1.5 இயர் ஜஸ்ட் நடக்க வச்சா தற்காப்புத்துக்குன்னு நடப்பா. ஸோ வந்து வாயன் பக்கத்தில் வந்துட்டு வாயன் கிட்ட வந்தோடனே வந்து ஆறா இறக்கி விட்டுறவா பாப்பாவை. ஸோ ஜின்னோட குழந்தை தான் பாப்பா. ஸோ நான் பாப்பானே சொல்கிறேன். ஸோ தத்தக்கா நடந்து அவங்க அத்தைக்கிட்ட போயிட்டு, அத்தை அப்படி சொல்லி கூப்பிட்றா. ஸோ வந்து வாயன் தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு, சொல்றா அப்படின்னு சொல்ல, ஸோ வந்துட்டு, அத்தை என்ன எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், எங்கே ஜிஹாப் மாமாவை காணும் அப்படி சொல்லி வந்து பாப்பா கேட்க, பாப்பா வாயன் சொல்கிறா, ஃபரு மாமா ஊருக்கு போயிருக்காரா வந்துடுவார் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஜின் அண்ட் ஆராவோட குழந்தை பேர் ஃபரு. ஸோ ஃபரு கிட்ட அப்படி சொல்ல, ஸோ வந்து ஃபரு ஓகே அப்படி சொல்லிட்டு உட்காந்துக்கா. சரி வாங்க நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீ கீழே உட்காந்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபருவை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு மடியிலேருந்து இறக்கி விட்டுட்டு இவள் போய் கிச்சனில் டீ போடலான்னு போகிறா. ஸோ வந்து வாயனோட மாமியாரும் திட்டாங்க, ஆறாவும் திட்டா, நான் போய் டீ போட்டுட்டு வரேன், நீ எதுக்கு கிச்சனுக்குள்ளெல்லாம் போகிறேன், நீ ஒன்றும் போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி திட்ட. ஸோ வாயனை வந்து அவங்க வேலை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க. வாயனை வந்துட்டு ரொம்ப வற்புறுத்தி பார்க்குறான், ஆனால் முடியல. ஸோ அதனால் அவளும் போயிட்டு ஃபரு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். ஸோ ஆரா என்ன சொல்கிறேன்னா, ஃபருவோட விளையாடு, நீ ஃபருவை கவனிச்சுக்கிட்டா போதும், வீட்டு வேலை நீ எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வாயனுடைய மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, வாயன் நீ ஆரா ஜின் 3 பேரும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு வந்துடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வாயன் சொல்கிறா, இல்லாத நான் போக மாட்டேன், ஹோபி தான் எனக்கு கூட்டின்னு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆனால் இன்னும் ஹோபி அந்த மெசேஜ் பார்க்கவும் இல்லை, ரிப்ளையும் வர கிடையாது. ஸோ ஹோபி அதே பேரலாக பார்த்தா அந்த மாலுக்கு போயிட்டு செம்மையாக ஒரு கிஃப்ட் வாங்கி ப்ராப் பண்ணி எடுத்துகிட்டு வராரு. ஸோ எடுத்துகிட்டு வந்து வைக்க வைக்க ஜாங்குக்கு இருந்துட்டு, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க அண்ணா அப்படிங்க. இன்னும் நான் வாயின் முன்னாடி தான் இந்த கிஃப்டை அன்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட தான் சொல்ல முடியாது போடான்னு சொல்ல. ஸோ வந்து ஆனால் ஹோபி இன்னும் ஃபோனை நோட்டீஸ் பண்ணல. ஸோ வந்து அது பெருசாக கண்டுக்கல. ஸோ இப்படியே 2-3 டேஸும் போகுது. ஸோ வயன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், ஸோ மெசேஜ்க்காச்சும் ரிப்ளை வரும்னு சொல்லிட்டு. ஸோ 2-3 டேஸ் இப்படியே போகுது. ஸோ வந்து ஹோபிக்கு ஒரு ஆன்ட்டி இருக்காங்க, எப்படின்னா ஹோபியோட அப்பாவோட தங்கச்சி. ஸோ வந்துட்டு அவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ வந்து எப்படின்னா ஹோபிக்கும் வயனுக்கும் கல்யாணமாகி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிருக்கும். ஸோ இவங்களோட மேரேஜ் ஒரு அரேஞ்ச் மேரேஜ். ஸோ 2 இயர்ஸாக இவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ வயன் சரி கிடையாது, வயனுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது, ஹோபிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனா, வயனோட பேரண்ட்ஸ்கிட்டையும் சரி ஹோபியோட பேரண்ட்ஸ்கிட்டையும் சரி மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து வயனோட சைட் வந்து ஹோபிக்கிட்டையும் ஹோபியோட சைடில் வந்து வயன்கிட்டையும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து என் மருமகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, என் மகனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி 2 பேர் ஃபேமிலி சைடில் இருக்கவங்களும் எல்லா ரிலேட்டிவ்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால எல்லாரும் வந்து பார்த்துட்டு போவாங்க. அது மாதிரி தான் வந்து ஹோபியோட அத்தை, அதாவது ஆன்ட்டி, அப்பாவுடைய தங்கச்சி வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நார்மலாக வாங்கிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹோபி அடிக்கடி வரானாமா பிஸ்னஸ் ட்ரிப்னால, இப்போ வீட்டுக்கு அடிக்கடி வரது இல்லையாம்மா அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்க, வாயினம் வந்துட்டு இல்லை ஆண்டி அப்படி இப்படின்னு நிறையா பேசுகிறா. ஸோ வந்து ஆண்டி என்ன சொல்லிடுறாங்கன்னா வந்துட்டு, நான் இங்கே தாம்மா இருக்க போகிறேன், ஹோபி வந்தாலும் பார்த்துட்டு தான் போக போகிறேன் அப்படிங்கிறாரு சொல்கிறாங்க. ஸோ வந்து வயன் வந்து எசிட்டேடாக தான் அமைதியாக இருக்கா. ஆண்டி கேட்குறாங்க. ஸோ அந்த என்ன கேட்குறாங்கன்னா, வயன் ஹோபி எப்போ வருவாம்மா அப்படின்னு கேட்க, வயனுக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியல. அவள் சைலண்ட்டாக இருக்கா. இது ஆறா புரிஞ்சுக்கிட்டு, ஆண்டி ஏன் ஆண்டி இப்படி இருக்கீங்க, அவன் வர அப்பா வருவான், கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, பாவம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பிள்ளை எப்படி தொல்லை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆறா கேட்க. ஸோ வயன் மேலே எழுந்து போயிடுறான். ஸோ அந்த ஆண்டிக்கு மொத்தம் 2 பசங்க இருக்காங்க. ஒரு பொண்ணோட பேர் வந்துட்டு ஹனா. ஸோ குட்டி பையன், அவன் பேர் ஜாக். ஹனா ஜாக்குக்கு 14 இயர்ஸ் ஆகுது, ஹனாக்கு 20 இயர்ஸ் ஆகுது. ஸோ வந்து
என்ன ஆகுதுன்னா, அப்படியே அன்னைக்கு டே முடிஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, லன்ச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில ஒயன் வந்துட்டு ரொம்ப மார்னிங் சீக்கிரம் வந்துட்டு ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னா, சஃபர் ஆறா. ஸோ லிவிங் ஏரியால இருக்க சோஃபால உட்காந்துட்டு டீப்பா மேல கால் நீட்டிட்டு, அந்த எட்ஜில வந்து தலைய வந்து சாய்ச்சிக்கிறா. சோஃபாவோட எட்ஜில சாய்ச்சிட்டே உட்காந்துருக்கா. ஆழா வந்துட்டு உள்ள இருந்து பேசுறா. "மார்னிங் சிக்கா இருந்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் வயன்" அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கேன். யாரோ வயன ஹக் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ சைடு ஹக் உட்காந்து அந்த சோஃபாலே பக்கத்தில் உட்காந்து சைடு ஹக் டைட்டாக பண்ணுறாங்க யாரோ. வந்து ஹக் பண்ணிட்டு, "ஐ லவ் யூ வயன், நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு" சொல்லிட்டு சைட் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஒரு அழுத்தமான கிஸ். வந்துட்டு நம்ம வயன் வந்து பதறி அடித்து முழிச்சு பார்த்தா ஹோபி. பிகாஸ் ஏன்னா பிஸ்னஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு அந்த மனுஷன் வந்திருக்காரு. வந்தவொடனே இந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறாரு. ரிப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் இவளுக்காக வாங்கிட்டு வந்த அந்த கிஃப்டையும் கையில் கொடுக்குறாரு. கையில் கொடுத்துட்டு, "வயன் இது உனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி நீ நினச்சிப்ப நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு நினச்சிப்பேன். நான் நீ ப்ரெக்னென்ட்டுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த கிஃப்ட் வாங்கிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆனாலும் அவள் ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்கா. அவளோட மனசில் எப்படி இருக்குன்னா, இவர் வந்து நம்ம மெசேஜ்க்கு கூட உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறாரு. கால் தான் எடுக்கல, சரி போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். மெசேஜுக்காச்சும் ரிப்ளை பண்ணிருக்கலாம்ல, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஆரா வந்து ஹோபி இன்னும் வந்து வயனா ஹக் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. ஆரா வேகமாக வந்து ஹோபியோட கையை தட்டி விட்டுட்டு, "டேய் வெளியே இருந்து வந்திருக்க, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு எப்படி தான் ஹக் பண்ணுவியா, போய் குளிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹோபியே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கேஷுவல் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கீழே வராரு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. வயனால சாப்பிட முடியல, மார்னிங் சிக் இருக்கனால எது சாப்பிட்டாலும் வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அவள் சாப்பிட மாட்டேன்றா. இந்த ஹோபி நோட்டீஸ் பண்ணுறாரு. டேப்லெட்லாம் போட்டியா கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆரா கத்துறா, "நீ இல்லாமல் வயன் ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நாங்கள் அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியல, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம், ஆனால் அவள் வரல. அவ வரமாட்டேன்னு சொன்னதுனால நாங்க கூட்டிட்டு போறோம். நீ தான்டா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. ஹோப்பி வந்து வயனை பார்த்து முறைக்கிறாரு. "நீ வந்து ஹாஸ்பிட்டல் போக மாட்டியா?" அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே கேட்க, வயன் வந்துட்டு அமைதியாகவே இருக்கா. "சரி வா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன், நீயும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, நமக்கு போகலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து ஹோபி அண்ட் வயன் மட்டும் தான் போயிருக்காங்க. டாக்டர் கிட்ட போக, "ஆமாம் கன்ஃபார்ம் தான். ஸோ ஓகே, உங்கள் ஒய்ஃபும் ஓகேவா இருக்காங்க, உங்கள் பேபியும் ஓகேவா இருக்குது. 2 பேருமே ஹெல்த்தாக தான் இருக்காங்க. அதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வச்சுக்காதீங்க" அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லி அனுப்ப ஹோபிக்கு செம்ம ஹாப்பி. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து வயனை தாங்கன்னு தாங்குறாரு. எப்படி சொல்கிறது, வயனை அவ்வளோ தாங்குறாரு. எப்படியே 2 டேஸும் போக அந்த ஆன்ட்டி அங்கிள் எல்லாமே இன்னும் இங்கே தான் இருக்காங்க. ஊருக்கெல்லாம் இங்கேலாம் போகல. வந்து ஒன் டே மார்னிங் இப்படி ஒரு 2 டேஸ் போயிருக்கோம். ஹோபி அவ்வளோ பார்த்துக்கிறாரு வயனை. வந்துட்டு எப்படி 2 டேஸ் போக ஒன் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கெல்லாம் முன்னால் வயன் வந்து மார்னிங் சிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்ருக்கா. ஹோபியும் பக்கத்தில் உட்காந்து கன்சோல் பண்ணிட்டுருக்காரு. "சரி விடு வயன், அவன் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சஃபர் ஆகி அவளாக இருக்க முடியல" அப்படிங்கிறதுனால ஹோபி வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு. ஹோபிக்கு ஒரு கால் வருது. ஹோபி எடுத்து பார்த்தா அது அவரோட செக்ரட்டரி ஜேகே தான். வந்து ஹோபி சொல்கிறாரு, சொல்லு ஜேகே" அப்படிங்க. "அண்ணா சுவிட்சர்லாண்டில் மீட் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி இருக்குது, பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, நம்ம போய் தான் ஆகணும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கம்பெனிக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "நீ டிக்கெட்ஸ் தான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டலடா, கிளம்பலாம், இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை" அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துட்டு வயன் பக்கத்தில் உட்காந்து அது வந்து ஃபோன் எடுத்த வரலும் வயன் வந்து ஹோபியை நோட்டீஸ் பண்ண கிடையாது. ஆனால் வந்து ஹோபி நானும் வரேன்னு சொன்ன பிறகு வயன் ஹோபியவே பார்த்துட்டு இருக்கா. வந்து ஒரு வரியோட ஃபேஸ் இருக்கும்ல, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பார்வை இருக்கும்ல, அந்த பார்வையில் வந்து ஹோபியை பார்த்துட்டே இருக்கா. அந்த பார்வை எப்படி இருக்குன்னா, "நீ என் கூட இருந்து என்னை பார்த்துக்கடா ப்ளீஸ்" அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வந்துட்டு நான் அந்த பார்வையில் ஹோபியை பார்த்துட்டு இருக்கா. ஹோபி வந்து, "நான் வந்துடுவேன்" அப்படிங்க. "அண்ணா 1:00 நீங்கள் ஏர்போர்ட் வந்துடணும். பிகாஸ் ஏன்னா சாரி 1:00 ஃப்ளைட்டு, நீங்கள் 11:00க்கு முன்னே 10:00 கிட்டவே நீங்கள் வந்துடணும். 3 ஹார்ஸ்க்கு முன்னவே போயிடலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹோபி, "ஓகேடா, நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை" அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வச்சுறாரு. வயன்கிட்ட எதுவும் சொல்லலை. எப்படின்னா இவ தான் கேட்டுட்டால. இவளுக்கு தெரியும் நம்ம இப்போ ஃபாரின் போகிறோங்கிற மாதிரி. இதை வர நம்ம தனியாக சொல்லணுமாங்கிற மாதிரி ஹோபி விட்டுறாரு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வயன் எனக்கு சரியாக சாப்பிடல, ஏன்னா அவளுக்கு இன்னும் அந்த எசிடேஷன்ஸ்லாம் இருக்குது. வந்துட்டு அதனால் அவள் சரியாக சாப்பிடல. சாப்பிட்டு முடிச்சோன்னே 2 பேரும் ரூமுக்கு போகிறாங்க. வயன் வந்துட்டு
உட்காந்து கால் நீட்டி போட்டுருவாங்களா, ஸோ வந்து அது மாதிரி உட்காந்துட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ஹோபி வந்து லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ட்ராலி பேக்கில் ட்ராலியில் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காரு தன்னோட ஸ்டஃப்ஸை. ஸோ எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கா. ஸோ ஹோபி திங்ஸை எடுத்து வச்சுக்கிட்டே வயன் கிட்ட சொல்கிறாரு, வயன் ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாத, பேபிக்கு வந்து ஹெல்த் கிடையாது. ஸோ கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு, டேப்லெட்ஸ் கரெக்டாக போடு, ஜூஸ் கரெக்டாக குடி, எல்லாமே கரெக்டாக பண்ணு, ஓகேவா? பேபி ரொம்ப ரொம்ப முக்கியம், உனக்கே தெரியும்லடா அப்படிங்கிற மாதிரி ஸ்டஃப்ஸை எடுத்து வச்சுட்டே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வயன் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணவ அமைதியாக ஹோபி பக்கம் திரும்பி பார்க்குறா. அவள் பார்க்க இப்போ எப்படி இருக்குன்னா, கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய நீ என்கிட்ட சொல்லாமல் கூட போகிற, ஆனால் அது உனக்கு தப்பாக படலை. நான் கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால பேபிக்கு அஃபெக்ட் ஆகிடுமா? அம்மா அப்பா பாசம் ரெண்டுமே குழந்தைக்கு வேணும், ஆனால் நீ சொல்லாமல் கூட போகிறல்லடா. குழந்தை எப்படி சொல்கிறதுனா, குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கை ஜங்குக்கு மட்டும் அனுப்பியிருக்கலாம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையில் பார்க்குறா. ஸோ ஒரு மாதிரி ஒரு வரீடு ஃபேஸில். ஸோ அவரோட கண் வந்து கண்ணீர் மட்டும் வெளியே வருது. ஆனால் இன்னும் ஹோபி வந்து அவரோட திங்ஸை எடுத்து வச்சுட்டே தான் இருக்காரு. ஆனால் அவர் இதை கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே எடுத்து வச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் பேச பேச பேரலாம் வாங்கி இப்படி பார்த்துட்ருக்கா. ஸோ ஹோபி என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு திங்ஸ்லாம் எடுத்து வச்சு ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு போய் வயனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. வயன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேவாடா அப்படிங்க. வயன் எதுவுமே பேசல, அவள் தலையும் ஆட்டல, அமைதியாகவே உட்காந்துருக்கா. ஸோ ஹோபி வந்து தன்னோட ட்ராலியை எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ வந்து அன்றைக்கி நைட் என்ன ஆகுதுன்னா, வயனோட மாமனார் மாமியார், அதாவது ஹோபியோட அப்பா அம்மா, ஹோபியோட அத்தை மாமா, ஸோ அவங்க பொண்ணு, அப்புறம் எல்லாம் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டின்னர்லாம் முடிச்ச பிறகு கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கையில் மேலே வந்து ஜாக்கும் வயனை மட்டும் செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜாக் கேட்குறான், ஆண்டி எனக்கு அக்கா ஜூஸ் குடிக்கணும் போல இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ வந்து மனுஷன் நான் எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. ஸோ அதுவே இவங்க பேசிகிட்டு இருக்காங்களா. ஆரா என்ன பண்ணியிருப்பானா, கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனா வந்து வயன் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டான், நான் வயனோடவே இருந்து வயனையே பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பா. வயனுக்கு குழந்தை பிறந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலும் நான் வரமாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆரா வந்து வயனோட வீட்லேயே இருந்திருப்பான். ஸோ வயன் ஜூஸ் எடுக்கலான்னு கீழே வந்திருப்பான். ஸோ கீழே வரையில் ஹோபியோட ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹோபியோட அம்மா கிட்டே கேட்குறாங்க, ரீசன்ட் டேஸாக ஹோபி வீட்டில் தங்குறதே கிடையாது. ஸோ அப்புறம் எப்படி வயன் ப்ரெக்னென்ட் ஆனால் அது ஹோபியோட குழந்தையா இருக்கும் நீ நம்புகிறேன்? அது வேறு யார்தாவனா இருக்கலாம்ல. வயன் யார் கூடயாச்சும் அஃபேர் வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க அம்மா இருந்துட்டு, ஹோபியோட அம்மா இருந்துட்டு, அப்படிலாம் கிடையாது, என்னோட மருமக ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து ஹோபியோட ஆண்டி விட்டுறதா இல்லையே. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வந்துட்டு, அண்ணி நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், ரீசெண்டாக 6 மந்த்ஸாக ஹோபி மோஸ்ட்லி பிஸ்னஸ் ட்ரிப்லேயே தான் இருக்கான். அப்புறம் எப்படி வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா, நீங்கள் நல்லா யோசிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல. ஸோ வந்து ஹோபியோட அம்மா ஒரு டைமில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, லைட்டாக அவங்க யோசிக்கிற மாதிரி இருக்கும். வயன் வந்து மேலேருந்து கீழே வரவே இதெல்லாம் கேட்டுகிட்டே வந்திருப்பா. ஸோ அவரோட கண்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துட்டு, ஸோ ஹோபியோட ஆண்டி முன்னாடி போய் இருந்துட்டு, ஆண்டி நீங்கள் என்னை பேசுகிறதுக்கான ரைட்ஸே கிடையாது, ஓகேவா? தேவையில்லாமல் என்னை பற்றியோ என் குழந்தைய பற்றியோ என் கேரக்டரை பற்றியோ தப்பாக பேசுகிற உரிமையே உங்களுக்கு கிடையாது. ஸோ நான் உங்களை பார்க்குறது இதுதான் லாஸ்ட் டைம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியோட அம்மா முன்னாடி போய் நின்றுட்டு, அத்தை நீங்கள் இப்படி என்னை நினச்சி பார்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இவங்க இப்படி சொல்லும் போது என் மருமக அப்படி இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வயன் வந்து சொல்கிறேன். இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வயன் பாட்டுக்கு அழுதுகிட்டே மேலே போயிட்டு கிளாத்ஸ்லாம் எடுத்து அவளோட ஸ்டஃப்ஸ்லாம் எடுத்து வைக்கிறா. ஸோ ஜாக் சொல்கிறான், அக்கா எதுக்கு அழுறீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்படி வேகமாலாம் நடக்காதீங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொல்ல, வயன் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஜாக் சுற்றி இருக்க யாரையும் என்றைக்குமே நம்பாத. ஸோ வந்து நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்கள என்றைக்குமே நம்பாத, அப்பா அம்மாவை நம்ப வேணாங்கிற, எல்லாரையும் நம்பி நீ ஏமாந்துடாத ஜாக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜாக்குக்கு ஒன்றும் புரியல, என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஸ்டஃப்ஸ்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதுவே கீழே பார்த்தா ஆரா கத்திக்கிட்டு இருக்கான், நான் இது உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது, வயனை நீ இப்படி நினப்பன்னு எதிர்பார்க்க கிடையாது. ஆண்டி நீ பேசவே கூடாது தெரியுமா, நீ எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னுடைய நாத்தனாரை பற்றி குறை சொல்கிறேன், என் ஹஸ்பண்டோட தங்கச்சியை பற்றி குறை சொல்கிறேன், அது இல்லாமல் என் தம்பியோட மனைவியை பற்றி குறை சொல்கிறேன், நீ பேசுறதுக்கே தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆரா கத்திக்கிட்டே இருந்துட்டு சொல்கிறான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வயன் வந்து அவங்க அப்பா சொன்னாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு மட்டும் தான் ஹோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு லவ்ங்கிறது இல்லை, ஹோபியை பற்றி முழுசாக தெரியாமல்
வந்து ஒயன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்குன்னு ஹோபியை பிடிக்காம அவள் கல்யாணம் பண்ணிக்கல. அப்பா சொன்னால் நல்லவராக தான் இருப்பாருன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த பொண்ணோட மனசை உடச்சிட்டல. இனிமே நீ பெத்த பொண்ணு உன் வீட்டுக்கே வரமாட்டா. ஒயனை ஹர்ட் பண்ணிட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹோபியோட அம்மா வந்து அப்படி இல்லைம்மா, நான் ஒயனை உடைக்கணும்னு நினைக்கல, உன் அத்தை தாண்டா பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரா கேட்குறா, அத்தைக்கு எங்கேயோ போச்சு மூளை, உனக்கு எங்கம்மா போச்சு மூளை? நீ யோசிச்சிருக்கணும், உன்னை அவள் எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா, ஹோபி எப்படி பார்த்துக்கிட்டான்னு உனக்கு தெரியுமா? நீ அப்படி பேசியிருக்கவே கூடாது. இனிமேல் நீ பெத்த பொண்ணு உன் வீட்டுக்கு வரமாட்டேன். எப்போ என்னோட நாத்தனாரை என்னுடைய தம்பி ஒய்ஃபை நீ தப்பாக பேசினியோ இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ ஃபரு வந்து கீழே அவங்க அம்மாவுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்கிறான். ஏன்னா ஃபரு இங்கே தான் இருக்கான். ஸோ ஃபரு வந்து பிடிச்சிருக்க ஹாரா தூக்கிட்டு சொல்கிறான், என் பொண்ணு பயந்துட்டா நான் கத்தனதை பார்த்து, ஸோ நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வாயன் தன்னோட ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்திருப்பான். ஸோ வந்தோடனே நான் ஐம் சாரி குட் பாய், நான் இனிமேல் உங்கள் ஃபேஸ்லலாம் முழிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாயன் சொல்லிட்டு போக ட்ரை பண்ணும்போது ஆரா சொல்கிறேன், வாயன்மா நான் நம்ம வீட்டுக்கு போகலாம், எனக்கும் இனிமேல் இங்கே இருக்க இஷ்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வாயனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவளும் கிளம்பி போயிடறான். ஸோ கிளம்பி போனால் இதே வந்து ஜின் வீடு, அதாவது வாயன் வீட்டு சைட் பார்த்தா வாயனோட அம்மா குக் பண்ணிட்டு ஜின்னுக்கு வந்து சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஜின்னு சொல்கிறாரு, என் பொண்டாட்டி வரவே இல்லைம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்குமா அவள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கா. ஸோ யாரோ வீட்டு டோரை ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணால் ஃபரு அண்டு ஆரா தான் ஃபஸ்ட்டு வராங்க. ஸோ ஆரா உள்ளே வந்தோன்னே ஹாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்க குழந்தைய தூக்கிக்கிட்டே சின்ன பக்கத்தில் வராரு. ஆரா பக்கத்தில் வந்துட்டு இன்றைக்கி தான் அவன் புருஷனோட ஞாபகம் வந்துச்சாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே வர. அப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு, பின்னால் வர ஒயனோட கண் அவ்வளோ ரெட் கலரில் இருக்குது. அவள் ஃபேஸ்லாம் வந்துட்டு ரெட்டிஷ் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. குழந்தைய கீழே இறக்கி விட்டுட்டு வேகமாக போய் அந்த மனுஷன் ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ எதுவுமே கேட்க கிடையாது தங்கச்சிக்கிட்ட, என்னாச்சு, எதுக்கு அழுத, ஏன் இந்நேரத்துக்கு வரேன், எதுக்கு உன்னோட ட்ராலியும் அண்ணி எடுத்துகிட்டு வரா அப்படிங்கிற எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. இப்போ ஒரு 9:30க்கு மேலே இருந்திருக்கும். ஸோ எதுவுமே கேட்கல. வயனை கன்சோல் பண்ணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் வயனை டைட் ஹேக் பண்ணிக்கிறாரு. ஸோ வந்து டைட் ஹேக் பண்ணிக்கிட்டு எதுவுமே கேட்கல. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு லிவிங் ஏரியாவில் சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி இருந்திருக்கும். அவங்க அம்மா கிட்ட பதட்டமா, அம்மா தண்ணி எடுத்துட்டு வாமா வயனுக்கு, அவளுக்கு மூச்சு வாங்குது பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் பதறிட்டே பேச வாயின் வந்துட்டு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ வந்து அவங்க அம்மா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க, உடனே குடிக்காத வாயின், 2 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு குடிமா அப்படின்னு சொல்ல. ஸோ வாயினும் ரிலாக்ஸ் ஆகிட்டு தண்ணி குடிக்கிறான். ஸோ ஆரா ஜின்னை பார்த்து கண்ணை காய்ச்சா ரூமுக்கு வாங்குற மாதிரி ஜின்னு உள்ளே போகிறாரு. ஸோ என்னாச்சு, ஏன் வாயின் இப்படி அழுதுருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்ல ஜின்னுக்கு கோவம் வந்துடுது. ஸோ அவர் யூஸ் பண்ணுறாரு, உன் குடும்பத்தில் இருக்கவங்க இப்படி நினைப்பாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல, என் தங்கச்சி இப்படி ஹர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கல ஆரா, எப்படி உன் வீட்டில் இருக்கவங்களாம் என் தங்கச்சி இப்படி சந்தேகப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ தான் அவனை ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம ஆராவை ஹர்ட் பண்ணுறோமோங்கிற எண்ணத்தில் ஆராவை ஹர்ட் பண்ணிட்டா. ஐம் சாரி ஆரா அப்படிங்க, நீங்கள் சொன்னதில் தப்பே கிடையாது ஜின், பிகாஸ் ஏன்னா என் அம்மா அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கணும், என் அம்மா ஆனால் அப்படி சொல்ல கிடையாது, அப்போ எங்கள் அம்மாவும் அப்படி நினச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நீ உன் அம்மாவை பற்றி பேசாதடா, என்னைக்கும் அவங்க தான் உன்னோட அம்மா, நான் சொல்லலாம், ஏன்னா என் தங்கச்சி தான் சந்தேகப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல. உங்களுக்கு தங்கச்சின்னா எனக்கும் தான் தங்கச்சி ஜின், ஸோ எனக்கு தங்கச்சியாக இருக்க ஒரு பொண்ணை சந்தேகப்படும் போது எனக்கும் கோவம் வரும்ல, அது மாதிரி அப்படிங்கிற. ஸோ வந்து ஜின்னும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஸோ வந்து ஜின்னு ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ட்டுக்கு போயிட்டு பெட்டில் உட்காந்துறாரா. ஸோ வந்து ஆரா பக்கத்தில் உட்காந்து ஜின்னோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறான், ஸோ நீங்களும் ரொம்ப ப்ரோக் ஆகிடாதீங்க, நீங்கள் உடஞ்சிட்டிங்கன்னு தெரிஞ்சால் உங்கள் தங்கச்சி உங்களை விட அதிகமாக உடஞ்சிருவா, அவள் உடஞ்சான்னு தெரிஞ்சு நீங்கள் உடஞ்சிங்கன்னு தெரிஞ்சு நம்மளால தான் நம்ம அண்ணன் கஷ்டப்படுறான்னு சொல்லி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருவா. ஸோ நீங்கள் தான் இப்போ அவளுக்கு பேக் போனாக இருந்தால் அவளை வந்து நீங்கள் நல்ல வழிக்கு கூட்டிகிட்டு வரணும், அந்த கவலையிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வரணும், ஹோபி வரட்டும் நான் என்னென்னு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரா சொல்லுவான். ஸோ ஜின்னு என்ன பண்ணுறாருன்னா வந்து ஓகே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வெளியே போகிறாங்க 2 பேரும். ஸோ ஃபருவா வந்துட்டு ஜின்னோட அப்பா கையில் வச்சுருப்பாரு. ஸோ வந்து ஜின்னு போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்து கண்ணை காட்டுறாரு, அம்மா அப்பாவை அமுச்சு விடுமா உள்ள அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜின்னோட அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டு ஜின்னோட அப்பாவை போக சொல்ல. ஸோ ஃபருவா வந்து ஆரா வாங்கிட்டு போயிட்டு வயன் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஜின்னு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நீங்கள் இனிமேல் வயனை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், நம்ம வாங்க வெளியே போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க அப்பா ஒரு மாதிரி தான் இருக்கார். ஸோ வெளியே போனோன்னா வயனோட அப்பா போய் உட்காந்துறாரு. வயனோட அப்பானாலும் ஜின்னோட அப்பானாலும் ஒருத்தர் தான், ஓகேவா. ஸோ வயனோட அப்பா போய் உட்காந்துறாரு. ஸோ வந்து வயனோட அப்பா போய் உட்கார. ஸோ வந்து ஜின்னு போயிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க, அம்மா உள்ளே வாங்குற மாதிரி கண்ணை காட்ட. ஸோ அவங்க அம்மா உள்ளே போக அவங்க அம்மா கிட்ட என்னவோ சொல்லி இதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க ஆராவோட குரல் கேட்குது, ஜின் நீங்கள் வா
அப்பாக்கு என்னமோ ஆயிடுச்சு பாரு வா அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கத்துறா. ஸோ வாயின் அந்த இடத்துல பேய் அடிச்ச மாதிரி தான் உட்காந்துருக்கா. இப்பதான் வந்து சுயநினைவு போறா. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அவளும் கூப்பிட ஃபரூக்கு புரியல. அவங்க தாத்தாவோட மடியில அடிச்சிட்டே இருக்கா. தாத்தா எந்திரி தாத்தா எந்திரி தாத்தா எந்திரி, என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற அப்படி சொல்லிட்டு தாத்தாவோட மடியில அடிச்சிட்டே இருக்கா. ஸோ ஜின்னு வேக வேகமா வெளியே வந்து பார்த்தா அவனோட அப்பா செஸ்ட்டை பிடிச்சிட்டு கீழே படுத்துட்டாரு. ஸோ வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ணேன். ஸோ ஒரு 2-3 ஹார்ஸ் கழிச்சு டாக்டர் வந்து சொல்கிறாங்க, உங்கள் டாடிக்கு ஜின் கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள் டாடிக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் தேர்ட் அட்டாக் தான் ரொம்ப சிவியராக இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் அப்பாவை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் அட்டாக்கே ரொம்ப சிவியர் தான். செகண்ட் அட்டாக்கே அவருக்கு வரக்கூடாது. எந்த ஷாக்கான நியூஸும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ஜின்னுக்கு ஒன்றும் புரியல. தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, அப்பா இப்படி ஆயிட்டாரு, குடும்பத்தை பார்த்துக்கணும், என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. ஸோ அவர் உட்காந்துருக்காரு. ஃபரூக் பக்கத்தில் வந்துட்டு, பா என்ன ஆச்சு, தலையில் கை கொடுத்ததை ஜின்னு உட்காந்துருப்பாரு. ஸோ பா என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஃபரூக் கேட்க, ஸோ அந்த குழந்தையோட சிரிப்பை பார்க்கும்போது இந்த சிரிப்புக்கோசரம் நம்ம என்ன வேணால் பண்ணலாம், இந்த சிரிப்பை நான் எல்லார் முகத்துலேயும் வர வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு யோசிச்சுட்டு சரி ஓகேங்கிற மாதிரி விட்டுறாரு. ஸோ டாக்டர் பார்க்கும்போது வாயின் பின்னையே போய் கேட்டுருப்பா, நான் போயிட்டு அப்பாவை பார்க்கலாமா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ வாயின் உள்ளே போக அவங்க அப்பா வந்து மாஸ்கெல்லாம், அதாவது ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டு படுத்திருக்காரு. ஸோ அவங்க அப்பா பக்கத்தில் போயிட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு, பா நீங்கள் எனக்கு எல்லாமே பண்ணீங்க, எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணீங்க, நீங்கள் பண்ண எதையுமே நான் எனக்கு தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ நீங்கள் நீங்கள் முடிவு பண்ண எதையும் நான் யோசிக்காமல் அக்செப்ட் பண்ணிப்பேன், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இது வரலும் கல்யாணம் முதற்கொண்டு இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி வாயன் சொல்ல. ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு. வாயன் வந்து அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, என்ன சந்தேகப்பட்ட இடத்துல என்னால் இருக்க முடியாதுப்பா அப்படிங்க. அவங்க அப்பா வந்து ஹோபி அப்படின்னு நினைக்கலையம்மா அப்படிங்க. ஸோ ஹோபி நினைக்கிறாரோ இல்லையோ, ஆனால் அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் நினைக்கிறாங்க. ஸோ நான் அவர்கிட்ட நான் டிவோர்ஸ் கேட்கலான்னு இருக்கேன்ப்பா, நான் என் குழந்தைய பார்த்துக்கலான்னு இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒன்றும் ஹர்ட் பண்ண ஃபேமிலி உனக்கு வேணாங்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் உன்னோட பேபியை என்றைக்குமே நீ ஹர்ட் பண்ணிடக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்க, அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, இது என்னோட பேபிப்பா, நான் எப்படி ஹர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ அவளோட கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, படுத்திருக்க அவங்க அப்பாவோட கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஸோ வாயின் உள்ளே போகிறாளேன்னு சொல்லிட்டு கூட அவங்க அம்மாவும் பின்ன வந்திருப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயம்லாம் சொல்லி முடிக்க வாயனோட அம்மா ஓரமாக நின்று கேட்டிருப்பாங்க. வாயன் இப்படி அழுறான்னு தெரிஞ்சோன்னா பக்கத்தில் போய் அவங்க வாயனோட ஷோல்டரை அவங்க அம்மா பிடிச்சிக்கிறாங்க. வாயனோட அம்மா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமா, நீ பண்ணு, நீ எடுத்த முடிவுக்கு இந்த டைம் நாங்கள் உங்க கூட நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஷோல்டரை பிடிக்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தை எதையுமே சொல்ல கிடையாது. ஸோ ஷோல்டரை பிடிக்க, ஸோ வந்து அதுவே ஹோபி சைட் பார்த்தா வந்து ஹோபி வந்து பிஸ்னஸ்க்கு போயிருப்பார்ல சுவிட்சர்லாந்துக்கு, அங்கே போனால் பிஸ்னஸ்லாம் வேறு லெவலில் மீட்டிங்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ இவங்களுக்கான கான்ட்ராக்டர் அங்கே கிடச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கான பார்ட்டியில் இருந்திருப்பார் ஹோபி. ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஹோபிக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கால் வந்துகிட்டே இருக்க, ஸோ ஹோபியை அட்டென்ட் பண்ணுறாரு. பார்த்தா அவங்க ஆன்ட்டி. ஸோ ஹோபிகிட்ட அவங்க ஆன்ட்டி வந்து, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோம், நீ கிளம்பி வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க, நீ நேரில் வா பார்த்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹோபியா அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டல் வராரு. அதாவது சுவிட்சர்லாண்ட்லேருந்து கொரியாலேருந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஜங்கோ கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, தெரியல வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலும் வந்தேன். ஸோ ஹோபி வேக வேகமாக போயிட்டு அவங்க அம்மா இருக்க அந்த ரூமை பார்க்குறாங்க. ஸோ அந்த ரூம் பார்த்தா அந்த ஆக்சுவலி எப்படி சொல்கிறேன்னா, இந்த நாவல் அட்டாக்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ கை காலில் ரொம்ப நடுங்கல, ஸோ அது மாதிரி ஏதோ ஒன்று வாயின் விட்டுட்டு போன ஷாக்கில் அவங்க அம்மாவுக்கு வந்திருக்கும். ஸோ ஹோபியோட அம்மாவுக்கு. ஸோ ஹோபி பக்கத்தில் போயிட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு, என்ன ஆச்சுடா என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அவங்க அம்மா எதையோ சொல்ல வரும்போது அவங்க அம்மாவை தடுத்து நிறுத்துற மாதிரி ஆன்ட்டி சொல்கிறாங்க, ஹோபியோட ஆன்ட்டி, டேய் இப்படிலாம் நடந்துச்சுடா, வாயன் இப்படி பண்ணிட்டு போயிட்டாடா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆன்ட்டி சொல்ல. ஸோ வந்துட்டு ஹோபிக்கு செம்மக்கம் வருது, எங்கள் அம்மாவே ஹர்ட் பண்ணிட்டு போயிருக்கா, அது இல்லாமல் என்ன இப்படி பேசிட்டு போயிருக்கா, அப்படிங்கிற மாதிரி ஹோபி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ வாயின் மேலே ஜஸ்ட் பேட் இம்ப்ரெஷன் அவருக்கு கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டுட்டு செம்மக்கம் வருது. ஹோபி அண்ணா, நீங்கள் இப்படி அண்ணியை நினச்சிங்கன்னா உங்ககிட்ட வேலை செய்யணும்னு எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது, உங்கள் வேலையை விட்டுட்டு போயிடுவேன், எனக்கு ஒன்றும் உங்ககிட்ட வர சம்பளத்தில் வாழணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனி வெளிநாட்டு கம்பெனியில் இருந்தெல்லாம் வேலை கிடச்சிச்சு, நான் தான் போகாமல் என் அண்ணன் கம்பெனியில் வேலை செய்வேன்னு வேலை
செஞ்சுட்டு இருந்தேன். என் அண்ணிய சந்தேகப்படுற யார்கிட்டயும் நான் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்படிங்கிற மாரி ஜாங்குக் சொல்ல. ஸோ ஜாங்குக் வந்து நான் என் அண்ணிய கேட்டு தான் தெரிஞ்சுப்பேன். என் அண்ணி இதெல்லாம் சொன்னாங்களான்னு நான் அண்ணிய கேட்டா தான் நான் நம்புவேன். இல்ல நம்ப மாட்டேன்னு சொல்றாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா கால் பண்ண. ஸோ அந்த ரூம் அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் வார்டுக்கு வெளியே சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. ஜங்குக் வேகமா வெளியே வந்து பார்த்தா, ஸோ வயன் வந்து கிராஸ் பண்ணி போறா. ஸோ வயன் கிராஸ் பண்ணி போகும்போது ஜங்குக் போயிட்டு, "அண்ணி நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ ஜாங்குக்குக்கும் வந்து தெரியும் வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற விஷயம். ஸோ வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஸோ ஹோபி வேக வேகமாக பக்கத்தில் வந்துட்டு வயனோட கை பிடிச்சி, "வயன் நீ என்ன லூஸா நான் கேட்குறேன், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எங்கள் அம்மாவை வந்துட்டு இப்படி ஹர்ட் பண்ணியிருக்க, அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்க." ஸோ ஏதாச்சும் வயன் வளரிட போகிறான்னு சொல்லிட்டு ஹோபியோட அத்தை இருக்காங்களா ஆன்ட்டி, அவங்க வேக வேகமாக வந்து வயனை பிடிச்சிட்டு, "நீ இப்படி என்னுடைய அண்ணியை ஹர்ட் பண்ணுவான்னு நான் நினைக்கக்கூடாது, வயன் ஹர்ட் பண்ணிட்டல" அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கீழே தள்ளி விடுறாங்க. ஸோ ஜாங்குக் வேகமாக போய் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு பேலன்ஸ் கொஸ்டின் தெரியாமல் ஆன்ட்டியோட கையை இடிக்க ஆன்ட்டி கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. ஹோபி வந்துட்டு ஆன்ட்டியை பிடிச்சிட்டு, "ஜாங்குக் வயசில் பெரியவங்க எப்படி தான் தள்ளி விடுவியா? உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் கிடையாதா?" அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்கும் போது ஜங்குக்கு கோவம் வந்துடுது. நான் நான் உன்னோட குழந்தையும் உன்னோட ஒய்ஃபையும் தான் காப்பாற்றிருக்கேன். உங்கள் ஆன்ட்டி தள்ளி விட்டதில் என் அண்ணிக்கோ இல்லை அண்ணியோட குழந்தைக்கோ ஏதாச்சும் இருந்தால் நீ என்ன பண்ணியிருப்ப? நீ என்ன பதில் சொல்லியிருப்ப? அது உன்னோட குழந்தை தானே, இப்படி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து கேட்க, ஹோபி வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் ஆன்ட்டியை தள்ளி விட்டாங்கிற கோவத்தில் கத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ வந்து வாயின் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, "ஹோபி, நான் இதை உங்ககிட்ட அப்புறம் கொடுக்கலான்னு நினச்சேன், இப்போவே நான் கொடுத்துட்றேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜாங்கு கேட்குறான், "அண்ணி என்ன உங்கள் கையில் டேப்லெட் கவர் மாதிரி இருக்குது?" அப்படிங்க. "எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஜாங்குக், ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் இங்கே தான் சேர்த்துருக்கோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹோபி என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, "என்ன எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கும் போது நான் உன்னை திட்டிடுவேணுங்கிற பயத்தில் குடும்பமே சேர்ந்து பிளான் பண்ணி உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏதாச்சும் பெரிய பிரச்சனையாக வரதுக்கு முன்னாடி நம்ம இப்படி சொல்லி சின்னதாக அந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா வயன்?" அப்படிங்க. எனக்கு செம்ம கோவம் வருது. வயன் என்ன பண்ணுறேன்னா தன்னோட பேக்லேருந்து ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து ஹோபியோட கையில் கொடுத்துட்டு கொடுக்குறா. ஸோ ஹோபி வந்து வயனை நிமிர்ந்து பார்க்குறாரு பேப்பரை பார்த்துட்டு, ஒரு எப்படி சொல்கிறதுனா கன்ஃபியூஸ்டு லுக்கில். ஸோ வயன் சொல்கிறா, "ரொம்பலாம் யோசிக்க வேணாம், இட்ஸ் எ டிவோர்ஸ் பேப்பர், ஓகேவா? நானே உங்களை டிவோர்ஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன். இது எல்லாரும் எங்கள் அப்பா சரியாகவே வந்த பிறகு உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ எப்போ எங்கள் அப்பா கிட்ட சொல்லி இவ்வளோ நேரம் ஆச்சோ, நான் அப்போவே வந்து எங்களோட ஃபேமிலி லாயர்கிட்ட சொல்லி டிவோர்ஸ் பேப்பரை ரெடி பண்ண சொல்லிட்டேன். ஸோ நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு உங்களோட வாழ விருப்பம் இல்லை. டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியை பார்த்து, "ஆமாம் ஆன்ட்டி, நீங்கள் நினச்சது நடக்க போதில்ல, ஸோ ஹாப்பியாக போங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ வந்து இப்படி சொல்லவும் ஹோபிக்கு கோவம் வந்து பேப்பரில் அவரோட கோட்லேருந்து பென் எடுத்து அந்த பேப்பரில் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி வயனோட கையில் கொடுத்துட்டு, "பேப்பரில் வேணால் என்கிட்ட ஈஸியாக சைன் வாங்கியிருக்கலாம். நீ என்கிட்ட டிவோர்ஸ் கூட வாங்கிக்கலாம். ஆனால் என்னோட குழந்தை எனக்கு தான். எப்படி என் குழந்தை எனக்கு வாங்கிக்கணும்னு தெரியும் வயன்" அப்படிங்க. ஸோ வயனை சொல்கிறா, "என்னோட குழந்தைய உன்கிட்ட கொடுப்பேன்னு நினச்சிடாத ஹோபி" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறா. ஸோ வந்து 2 பேரோட பேரண்ட்ஸும் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் போயிடுறாங்க. ஸோ இப்படியே டேஸஸும் ஸ்கிப் ஆக. ஸோ ட்ரையலும் வருது. ஸோ ட்ரையல் வரும்போது ஹோபி என்ன சொல்லிடுறான்னா, "எனக்கு என் ஒய்ஃப் டிவோர்ஸ் கேட்குறா, நான் டிவோர்ஸ் கொடுத்தேன். ஆனால் என்னோட குழந்தையெல்லாம் என் ஒய்ஃப் கிட்ட கொடுக்க முடியாது. ஸோ வந்துட்டு நான் வந்து எனக்கு என் குழந்தை வேணும். அவள் குழந்தைய பற்றி என் கையில் கொடுத்துடணும். அவெல்லாம் வச்சுக்கக்கூடாது. நான் என் குழந்தைய வளர்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி ஹோபி கேட்குறாரு. ஆனால் ஒயின் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, இது எக்ஸ்ட்ரா ட்ரையல்ஸ் போகுது. ஸோ ட்ரையல்ஸ் மீன்ஸ் இயரிங்ஸ் போயிட்டுருக்கு. நிறையா போகுது. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒயினுக்கு 9 மந்த்ஸே ஆயிடுச்சு. ஸோ வந்து வாயனும் ஹோபியும் வந்து கோர்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் இயரிங், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு முடிவை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். கிட்டத்தட்ட நீங்கள் 4, 5 இயரிங்ஸ்க்கு மேலே வந்துட்டீங்க. இந்த இயரிங்லாச்சும் உங்களுக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க, ஜட்ஜு வந்து பேசிகிட்டே இருக்க. ஸோ வாயின் வய பிடிச்சிட்டு கீழே விழுறானா கீழே உட்கார்றா. "எனக்கு ரொம்ப வலிக்குது" அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்கும் போது ஜின்னு வேக வேகமாக ஓடி வந்து தன்னோட தங்கச்சியை பிடிக்கிறாரு. ஸோ ஹோபிக்கும் பிடிக்கணும்னு தோணுது. ஆனால் ஈகோ வந்து ஒயன் டிவோர்ஸ் கிட்ட இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டாளேங்கிற ஒரு கோவம் இருக்குது அந்த மனுஷனுக்கு. ஸோ அதனால் பக்கத்தில் வரலை. அந்த மனுஷன் நின்றுக்கிட்டே இருக்காரு. ஸோ வரணும்னு சொல்லி காலை எடுத்து வைக்கிறாரு. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஹனா கையை பிடிச்சிட்டு, "மாமா போகாதீங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். "உங்களை ரொம்ப அவள் ஹர்ட் பண்ணிட்டா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வந்துட்டு அதனால ஹோபி போகல. ஹனாவோட கையை பிடிச்சிருக்காரு. ஸோ வயன் அவ்வளோ ஒரு பெயினில் மூவி வராரான்னு பார்க்குறா. ஹோபியோட கையை ஹனா பிடிச்சிருக்கிறத பார்த்து வயனுக்கு ரொம்ப ஹர்ட்டடாக இருக்குது. ஜின் அண்ட் ஜங்குக்கும் வந்திருப்பாரு. ஜின், ஜங்குக்கு, ஆரா இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டு வயனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவளுக்கு லேபர் பெயின் வந்துச்சு. ஸோ
ஸோ வந்துட்டு அதனால் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்திடுறாங்க. ஸோ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் 2 ஹார்ஸில் பேபி பிறந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு ஹோபியும் பின்னவே ஃபாலோ பண்ணி போயிருக்காரு வேறு காரில். ஸோ அவரும் அங்கேயே நின்றுட்டுருக்க. ஸோ வந்துட்டு அவளை வந்து லேபர் வார்டுக்கு கூட்டின்னு போயிடறாங்க. கூட்டிகிட்டு போன பிறகு டாக்டர் வந்துட்டு வெளியே கேட்குறாங்க. ஸோ பேஷண்ட்டுடைய ஹஸ்பண்ட் வேணும், ஏன்னா ஹஸ்பண்டும் உள்ளே வரணும், இங்கே எங்களோட ஹாஸ்பிட்டலில் அது ஒரு ரூல், அவங்கள வந்துட்டு உள்ளே அனுப்பணும், கூட்டிகிட்டு வரணுங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு ஹோபி வந்துட்டு எசிடேஷனோடைய காலை எடுத்து முன்னே வைக்கிறாரு. ஸோ ஜங்குக் அங்கேருந்து சொல்கிறாரு, அண்ணா நீங்கள் ஒன்றும் ஹஸ்பண்ட் கிடையாது, நீங்கள் எக்ஸ் ஹஸ்பண்ட், எப்போ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணீங்களோ அப்போயே எக்ஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு எக்ஸ் ஹஸ்பண்டாக வேணா இருக்கலாம், என்னைக்கா இருந்தாலும் என்னோட குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு, நான் தான் அந்த குழந்தையோட ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போனோன்னே அந்த வாட்குள்ளே இருக்க ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஸோ போட்டுட்டு போகிற ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹுபி உள்ளே வராரு. உள்ளே வந்து வயன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கா, ஹுபி ரொம்ப வலிக்குது ஹுபி, என்னால் தாங்கவே முடியல ஹுபி அப்படின்னு ரொம்ப கத்துறான். ஸோ ஹுபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வயனோட கையை பிடிச்சிட்டு வயனோட தலையை பேட் பண்ணி விட்டுட்டே இருக்காரு வயனோட ஹெட்டை. வயன் இன்னும் கொஞ்ச நேரம்டா, பேபி பிறந்துரும்டா, ஒன்றும் இல்லைடா, பார்த்துக்கலாம், விடுடா விடுடா, கொஞ்சம் பையன் தான்டா, பார்த்துக்கலாம்டா. வயன் அறதை பார்த்து ஹோபியோட கண்ணெல்லாம் கலங்குது, இவ்வளோ வழியா அனுபவிக்கணும் வயன் அப்படிங்கிற மாதிரி ஹோபிக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மனுஷன் வந்துட்டு வயனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் பேபியும் பேர்ன் ஆகிடுது. ஸோ பேர்ன் ஆனால ஹோபியோட கையில் கொடுக்குறாங்க. ஸோ ஹோபி குழந்தையோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு வயனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இன்னும் வயன் வந்து ஃபேட் ஆகலை, மயக்கம் ஆகலை. ஸோ வயனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண போகும்போது வயன் ஃபேஸை திருப்பிக்கிறா. அவளுக்கு அவங்க ஆன்டி சொன்ன வேர்ட்ஸ், அம்மா பண்ணது இதே தான் ஞாபகம் வந்துட்டுருக்கா. ஸோ ஃபேஸை திருப்ப ஹோபி வந்து ஸோ சைட் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஏழும்போது வயன் ஃபேட் அவுட் ஆகிடுறா. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து வெளியே வந்துடுறாரு ஹோபி. ஸோ வந்து பேபி எடுத்து வந்து வெளியே கொடுக்குறாங்க. ஸோ ஜின்னோட கையில் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்களா. ஸோ ஜின் வந்து குழந்தைய வாங்கிட்டு ஆறா பக்கம் திரும்பி, அதாவது குழந்தைகிட்ட கீழே குனிஞ்சுக்கிட்டு ஆறா பக்கம் திரும்பி கண்ணு கலங்கி சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் என் வயனை வாங்கும் போது என்ன ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி என் வயனுடைய குழந்தைய வாங்கும் போது ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி உனக்கு தெரியுமா ஆரா, எனக்கும் கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ என்னை விட 8 வருஷம் சின்ன பொண்ணு என்னோட தங்கச்சி. ஸோ ஃபர்ஸ்ட்டு குழந்தைய வாங்கினது நான் தான், என்னோடய வயனை கையில் வாங்கின ஆள் நான் தான். ஸோ வயனை வாங்கும் போது என்ன ஃபீலிங்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் வயனோட குழந்தைய வாங்கும் போதும் இருக்குது. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு திரும்ப அந்த ஃபீல் கொடுத்த வயனுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல. வயனை நான் வாங்கும்போது என்ன ஃபீல் பண்ணேன், இப்போ அதை ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அவரோட மனுஷன் அந்த கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. ஸோ போயிட்டு பேபியோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணேன். ஸோ அந்த பேபி வந்து கையை அப்படி இப்படி ஆட்டி ஜின்னோட கண்ணீரை துடைக்குது. ஆக்சுவலி துடைக்கணும்னு துடைக்கல, கையை அப்படி இப்படி ஆட்ட ஜின்னோட கண்ணீரை தானாகவே துடைக்குது. ஸோ ஆரா சொல்கிறா, பாத்தியா மாமாக்கு இப்போவே மருமக சப்போர்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ ஆக்சுவலி ஹோபிக்கு பிறந்திருக்கிறது ஒரு பாய் பேபி. ஸோ பாய் பேபியோட பேர் வந்துட்டு தெரியும் உங்களுக்கு, ஜேசன். ஓகேவா. ஸோ வந்து ஆரா சொல்கிறா, பாத்தியா அது ஹோபி கண்ணு மாதிரியே இருக்குது, இதுவும் என்னோட மூக்கு மாதிரியே இருக்குது அப்படிங்கிறா. ஆனால் ஹோபியை பற்றி பேசினாலும் ஹோபிக்கிட்ட யாருமே பேச கிடையாது. ஸோ ஆனா சொல்கிறா, மாமா டிவோர்ஸ் வாங்கிட்டு பேபி வாங்கிக்கோங்க, பேபி க்யூட்டாக இருக்குது, நாம் வளர்த்திக்கலாம், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், பேபியை வளர்த்துறதுக்கோசரம் தான் மாமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், நானும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். ஸோ வந்து ஹோபி இருந்துட்டு கையை உதறி விட்டுட்டு, ஆனால் இட்ஸ் எ லிமிட், ஓகேவா. இத்தனை நாள் உங்கள் அம்மா என்னையும் உன்னையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்னா எனக்கும் டிவோர்ஸ் ஆகிறதுனால எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறாரு. ஸோ வந்து போகிறதுனா ஒயனை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே அந்த நார்மல் வார்டில் தான் இருக்காங்க. ஸோ ஒயன் இப்போ தான் மயக்கத்தில் வந்து கண்ணை விழிக்கிறா. கண்ணை வச்சு சுற்றி பார்க்க ஹோபி பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு ஒயனோட கையை பிடிச்சிக்கிட்டே. வேகமாக கையை உதறி விட்டுட்டு, நீங்கள் எதுக்கு லேபர் வார்டுக்குள்ளே வந்தீங்க, குழந்தையோட அப்பாவை தான் உள்ளே வர சொன்னாங்க, உங்களை வர சொல்லலை. உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது உங்கள் குழந்தை கிடையாதுல்ல, இது யாரோடைய குழந்தையோ இல்லை, நீங்கள் எதுக்கு உள்ளே வந்தீங்க, நான் தப்பானவ தானே, இந்த குழந்தை உங்களுக்காக பிறந்தது கிடையாது தானே, இந்த குழந்தையோட அப்பா வேற ஒருத்தர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒயன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஹோபி அரைஞ்சிடுறாரு. ஸோ ஒயன் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு ஹோபியவே பார்க்குறா, கண்ணு கலங்கி. அங்கே இருக்க ஜின்னு ஆரா எல்லாருமே வந்து ஹோபியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஹோபி அரைஞ்சிட்டு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், உனக்கு என்கிட்ட டிவோர்ஸ் வேணும்னு கேளு, அதுக்குன்னு ஒன்றும் தப்பானவனும் என் குழந்தைய தப்பான வழியில் வந்ததுன்னு சொல்லாத. நீ என்றைக்குமே எனக்கு வந்து உண்மையாக தான் இருந்திருக்க, இப்படி பேசாத வயன், நீ என்னோட வைஃப், நீ தப்பானவ கிடையாது,
உன் கேரக்டரை லெஸ் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வந்து டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்காத. உனக்கு டிவோர்ஸ் வேணும்னா டிவோர்ஸ் வேணும்னு கேளு. என் குழந்தையவோ இல்ல உன்னையோ குறை சொல்லிக்காத. எனக்கு உங்க 2 பேரையும் குறை சொல்றத பார்க்க சுத்தமா பிடிக்கல. கோவம் வருது வாயான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து போயிடுறாரு. சின்னக்கு சிரிக்கிறதா? இல்ல இதுக்கு நான் என்ன ஃபீல் பண்றதுன்னே தெரியல. நம்ம தங்கச்சிய நம்புறான். ஆனாலும் ஏன் இன்னும் வந்து நார்மலா பேசல அப்படிங்கிற மாரி அவர் வந்து கன்ஃப்யூஸ்டு ஃபீல்ல இருக்காரு. ஒயினுக்கு எதுவுமே புரியல. ஸோ வந்து ஒயினுக்கு ஒரு ஸ்மைல் வருது. என்னதான் அரை வாங்கி அழுகுறதாலும் ஸ்மைல் வருது. ஸோ வந்து பேபியும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்படியும் 1 மந்த் கிட்ட போயிருக்கும். ஹோபி அதுக்கப்புறம் போய் குழந்தையும் பார்த்துருக்க மாட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். சப்போஸ் ஒயன் திரும்ப போய் நம்ம குழந்தைய பார்க்கையில இது உன்னோட குழந்தை கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லிருவாளோ, அவளே தப்பா பேசிப்பாளோ, நம்மளால அத கேட்க முடியாதுங்கிற காரணத்தினால ஹோபி போய் பார்த்துருக்கவே மாட்டாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்படி வந்து 1 மந்த் போயிருக்கும். 1 மந்த்க்கு அப்புறம் லாஸ்ட் ஹியரிங் இதுதான்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால ஒயன், ஹோபி எல்லாருமே போயிருப்பாங்க. ஸோ ஜட்ஜு கேட்குறாரு, "ஒயன் உனக்கு டிவோர்ஸ் பண்ணணும்னு விருப்பம் இருக்காம்மா?" அப்படின்னு கேட்க, ஒயன் வந்து ஆமாம் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்கிறான். ஸோ வந்துட்டு ஹோபியை கேட்கும்போது ஒயன் வந்து ஹோபியை பார்க்குறான். ஸோ ஹோபி நோ சொல்லிடு. நான் எஸ் சொன்னேன் இல்லைங்கள. ஆக்சுவலி நான் தான் டிவோர்ஸ் கேட்டேன். அதனால தான் நான் எஸ் சொல்லிட்டேன். நீ நோ சொன்னா நான் உன் கூட வர இப்போ தயாராக இருக்கேன். ப்ளீஸ் எஸ் சொல்லிடாத ஹோபி அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் ஏன்னா ஹோபி வந்து தன்னை பற்றி ஹோபி வந்துட்டு ஒயனை பற்றி ஒயனே தப்பாக பேசிக்க பொழுது ஒயனை அரைஞ்சிருப்பார்ல. ஸோ ஒயன் மேலே இருக்க லவ்வை பற்றி ஹோபி எவ்வளோ எவ்வளோ நம்மளை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்த ஒயன் அப்போ புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். எதுக்கு இப்போ டிவோர்ஸ் டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லியிருப்பானா வந்துட்டு, நம்ம தான் டிவோர்ஸ் கேட்டிருக்கோம். சப்போஸ் அவருக்கு நம்மள பிடிக்காம இருந்திருந்தா டிவோர்ஸ் குடுத்துருவாரு அப்படிங்கிற மாரி ஒயனும் ஓகே சொல்லியிருப்பான். ஹோபி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறா. நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளயே ஹோபி டிவோர்ஸ் குடுத்துறேன். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னோட குழந்தைய நான் வாரத்துல 3 நாள் பார்க்கணும். என் கூட 3 நாள், ஒயன் கூட 3 நாள் இருக்கட்டும். ஆனா இதுக்கு ஒத்துக்கிட்டா நான் அவளுக்கு டிவோர்ஸ் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ வந்து ஜட்ஜு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா வந்துட்டு, குழந்தை எப்படி 3 நாள் உன்கிட்டயும் அவங்ககிட்டயும் இருக்க முடியும் அப்படிங்கிற மாரி கேட்க, ஸோ ஓகே எனக்கு இது பிரச்சனை கிடையாது. ஸோ குழந்தைக்கு 2 வயசுக்கு அப்புறம் என்கிட்ட 3 நாள், அவகிட்ட 3 நாள் இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ வந்து வான்கிட்ட கேட்கல என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு மனுஷிக்கு. அவ வந்து ஹெட்ட மட்டும் நோட் பண்றா. அ ஓகே அப்படிங்கிற மாரி நோட் பண்றா. ஸோ வந்து அந்த இயரிங் அதோட முடிஞ்சிச்சு. ல இவரு சொல்லிடுறாரு. ஜட்ஜ் என்ன சொல்லிடுறாருன்னா வந்துட்டு, டிவோர்ஸ் கன்ஃபார்ம். உங்களுக்கு 2 நாளைக்குலாம் அந்த லெட்டர் வந்துரும் அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றாரு. ஸோ இப்படியே டேஸஸா ஸ்கிப் ஆகுது. உண்மைய சொல்லப்போனா ஒயன் ஹோபி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கியிருக்கலாம். ஆனா குழந்தைகிட்ட ஜேசன் கிட்ட என்னைக்குமே ஹோபிய கெட்டவன்னு சொல்லி காட்டுனது கிடையாது. ஸோ வந்து உங்க அப்பா ரொம்ப நல்லவருன்னு மட்டும் தான் சொல்லிக் குடுத்துருக்கான். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்படியே ஒரு 3 இயர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ வந்துட்டு 3 1/2 இயர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ வந்து ஜேசன் ப்ளே ஸ்கூல் போயிட்டுருக்கான். ஸோ வந்து ப்ளே ஸ்கூல் போக, ஸோ ஸ்கூலில் வந்துட்டு உங்களை வந்து நாங்கள் ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போகிறோம் ஃபேமிலியாக. ஸோ அப்பா அம்மா 2 பேரோட வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒயன் தான் போய் கூப்பிட்டு வர போயிருப்பாளா. ஸோ ஒயன் கிட்ட வந்து ஜேசன் சொல்கிறான், அம்மா இப்படி ட்ரக்கிங் போகணும், இங்கே கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. டாடி நீ நான் 3 பேர் போகலாம் மம்மி அப்படி சொல்லி சிரிச்சுட்டே சொல்கிறான். ஸோ அவன் சொல்கிறான், மம்மி நீ டாடிட்ட சொல்லிடு வர சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வந்து ஒயன் வந்துட்டு இல்லைடா நான் உனக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன் நீயே சொல்லிடுன்னு சொல்லிட்டு ஒயன் தன்னோட மொபைல்லேருந்து ஹோபிக்கு கால் பண்ணி கொடுக்குறான். ஸோ ஹோபியும் அட்டென்ட் பண்ணிவிட்டு, சொல்லுங்க ஜேசன் அப்படின்னு சொல்ல, ஜேசன் வந்துட்டு, "பா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்" அப்படிங்க. சொல்றா அப்படி சொல்லி கேட்கும்போது, டாடி என்னோட நீயும் ட்ரக்கிங் வரியா? ப்ளே ஸ்கூலில் கூட்டின்னு போகிறாங்க ப்ளீஸ் டாடி அப்படி சொல்லி கேட்க, எதுக்கு நீ ப்ளீஸ் சொல்கிற? டாடியை வான்னு நீ ஆர்டர் பண்ண நான் டாடி வந்து நிற்பேன் சரியா? ஆனால் உனக்கு பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் இருக்குமே, நீ பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போகணும்ல டாடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேசன் கேட்க, ஹோபி சொல்கிறாரு, உன்னையும் உங்கள் அம்மாவையும் தாண்டி எனக்கு இம்பார்ட்டன்ட் எதுவும் கிடையாதுடா. எந்த பிஸ்னஸ் மீட்டிங்காக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் வரேன் என்னைக்குன்னு மட்டும் சொல்லு அப்படிங்க. டாடி இன்னும் 3 டேஸில் டாடி அப்படிங்கிற மாதிரி ஜேசன் சொல்ல, ஹோபி வந்துட்டு ஓகே என்ன கரெக்டாக இன்றைக்கி மதியம் லஞ்ச் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சாப்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு மம்மி ஜூஸ் கொடுப்பாங்கன்னா குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜேசன் சொல்ல, ஓகே ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறாரு. ஸோ ஃபோன் வச்சுட்டு பார்த்தா ஆக்சுவலி அவர் வந்து ஒரு ஃபைல் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. வீட்லயே இருந்து தான் படிச்சுட்டு இருந்திருப்பாரு இன்னைக்கு. அவருக்கு வந்து லைட்டாக ஃபீவரிஷா இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிருக்க மாட்டாரு. வீட்லயே இருந்து படிச்சுட்டு இருக்க. ஸோ லிவிங் ஏரியால தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பாரு. இவருக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு அவங்க ஆன்ட்டி உட்காந்துருக்காங்க. ஆன்ட்டி வந்துட்டு, "ஹுபி நீ ஒயனை இவ்வளோ நம்பாத. ஒயன் அவ்வளோ நல்லவ கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அது உன்னோட குழந்தையா இருந்திருக்காது. நம்ம ஜேசனுக்கு வந்து பர்டனிட்டி டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹுபிக்கு செம்ம கோவம் வருது. அவர் கேட்குறாரு, "என்ன சொன்னீங்க ஆன்ட்டி?" அப்படின்னு.
டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம்னு சொல்கிறேன் ஹோபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து ஹோபி வேக வேகமாக ஃபைலெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு வந்து ஆன்ட்டியோட கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு, இட்ஸ் அ லிமிட் ஆன்ட்டி. அப்பாவுடைய தங்கச்சிங்கிற உரிமையில் மட்டும்தான் இத்தனை நாள் என் வீட்டில் இருந்தீங்க. என் குழந்தை என்னோடது தான், எனக்கு நல்லா தெரியும். என்னோட ஜேசனுக்கு பர்டனிட்டி டெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என் குழந்தைய சந்தேகப்படுற நீங்கள் இனிமேல் என் வீட்டு பக்கம் வராதிங்க. இன்னொரு டைம் இப்படி பேசுனீங்கன்னா என்னோட அக்காவை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிருவேன். நானாச்சும் மித்தவங்களை ஹர்ட் பண்ணிடணும்னு வார்த்தையை யோசிச்சு பேசுவேன். யார் அக்கா அப்படிலாம் யோசிச்சு பேச மாட்டா. ஞாபகம் வச்சுக்கோ, உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு கூட நான் வந்து யோசிக்க மாட்டேன் ஹர்ட் பண்ணுறேன்னு கூட. ஸோ ஜங்குக் கிட்ட சொன்னா போதும், உங்களை என்ன பண்ணணும் அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ ஆன்ட்டிக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, என்னண்ணா பண்ணணும் சொல்லு, ஏன்னா ஜங்குக் பேர் அடிப்படுது சொல்லுங்கண்ணா அப்படிங்கிறான். ஆக்சுவலி என்ன, ஜங்குக் வந்து இன்னமுமே ஹோபிக்கு தான் செக்ரட்டரியாக இருக்கான். ஸோ வந்துட்டு அதனால் அந்த ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ வந்து அப்போ தான் ஹோபி இப்படி பேசிகிட்டு இருக்கிறது பற்றி என்ன பண்ணணும் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி பக்கத்தில் வந்து நிற்க ஹோபி ஷோல்டரில் கை போட்டுட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜங்குக்கும் அப்படியா ஓகே அண்ணா, எனக்கு பெரிய டவுட் இருக்குது, கிளியர் பண்ணுவீங்களா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியை பார்த்து கேட்க, ஸ்கேலடா அப்படிங்க. எனக்கு தெரிஞ்ச ஜேசனுக்கும் உனக்கும் பர்டனிட்டி டெஸ்ட் எடுக்க தேவையில்லை, ஆனால் உங்கள் அத்தைக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்க. டேய், பர்டனிட்டி டெஸ்ட்னா அப்பாவுக்கும் மகளுக்கும் தாண்டா எடுப்பாங்க, அப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அத்தைக்கும் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதான் உங்கள் தாத்தா செத்து போயிட்டாரு, நான் போய் செத்த இடத்துல இந்த ரத்தத்தை வாங்கிட்டு வர முடியும். அதனால தான் உங்கள் அப்பா உயிரோடு தானே இருக்காங்க, அதனால தான் அவர்கிட்ட இருந்து ரத்தம் எடுத்துக்கலாம்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு உங்கள் அத்தை தான் உங்கள் குடும்பத்தை ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க அத்தைக்கு கோவம் வருது. ஜேகே என்ன பேசுகிற, என்ன இப்படி தப்பான பேசுகிறாள் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இந்த எண்ணம் இருக்க உங்களுக்கே, நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் என்னுடைய அண்ணி பையனுக்கு எடுக்கணும்னு சொல்கிற நீங்களே வந்துட்டு உங்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கல்ல, அந்த குழந்தை எங்கள் அண்ணாவோட தான். இன்னொரு டைம் இப்படி பேசிட்டு வந்தீங்க, இதை விட அதிகமாக பேச அப்படிங்கிற மாதிரி பேசி நம்ம ஆன்ட்டியை தோற்றி விட்டுறான். ஸோ ஆன்ட்டியை கோச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா வந்து இப்படியே ஒரு 3 டேஸும் ஸ்கிப் ஆக. ஸோ ஜேஹோப், வாயன், நம்ம ஜேசன் 3 பேரும் ஒரே காரில் போயிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழி ஃபுல்லாக ஜேசன் நிறையா பேசிட்டு போகிறான். அப்பா அங்கே பாருங்க, அம்மா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசிட்டு போகிறான். ஜேசனோட ஃபேஸில் இருக்க ஒரு ஸ்மைல் பார்க்கும்போது 2 பேருக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ ட்ரக்கிங் பிளேஸ்க்கும் போக, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கேம்ப் போடணும், இன்றைக்கி நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஜேசனுடைய மிஸ்ஸு சொல்கிறாங்க, மேம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லோரும் கேம்ப் போட்டுட்டு இருக்கு. ஸோ ஜேஹோப் வந்து டென்ட் கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ வாயன் வந்து ஜேசனுக்கு ஃப்ரூட் கட் பண்ணி கொடுக்கலாம், காரில் ஃப்ரூட்ஸ் இருக்குது, நம்ம போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே ஜேசன் வந்து அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ண. ஸோ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் அங்கே அந்த அனிமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போனால் அந்த பேர்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேசனோட ஃப்ரெண்ட் ஜேசன் கிட்ட சொல்ல. ஜேசனுக்கு அந்த பேர்ட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பேர்டை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அம்மாவை தேடுறேன். அம்மா சுற்றி முற்றியும் இல்லை, கார்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு சரி அம்மா வரத்துக்குள்ளே நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ காட்டுக்குள்ளே போக. ஸோ வந்து வயன் வந்து அங்கே தேடுறான். ஜேசனை விட்டுட்டு போன இடத்துல தேடினா ஜேசனை காணோம். ஸோ வயன் வேகமாக ஹோபி கிட்ட போயிட்டு ஹோபி அப்படிங்கிறான். ஸோ ஹோபி திரும்புகிறான். ஸோ திரும்பணும் வயன் சொல்கிறான், ஜேசனை காணோம் ஹோபி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹோபி என்ன சொல்கிற வயன், உன்கிட்ட தானே பையன் இருந்தான், பையன் எங்கே போனான் வயன் அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஸோ காணோம் ஹோபி, நான் போய் அவனுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்து வந்து கட் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சி காக்கிட்ட போனேன், இங்கே தான் விட்டுட்டு போனேன், நம்ம ஜேசனை காணோம் ஹோபி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி அழற மாதிரியே சொல்ல. சரி காம் டவுன் வயன், நம்ம வந்து ஜேசனை தேடி கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் தேடலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்க கண்ட ஒரு குட்டி பையன் தென்பாடுறான். ஸோ தென்பாட்டோன்னு அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ தானே ஜேசனோட ஃப்ரெண்ட், ஸோ ஜேசன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஸோ அங்கிள், நான் அந்த ஃபாரஸ்டோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு பேர்ட் பார்த்தேன், அது ஜேசனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, நான் சொன்னேன் அங்கே இருக்குடா அப்படி சொன்னேன். ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அங்கிள் என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்ல. ஹோபி வந்துட்டு ஐயோ ஃபாரஸ்ட்குள்ளேயா போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தலையில் அடிச்சு வயனும் ஹோபியை வந்து தேடிட்டே போகிறாங்க. ஸோ வந்து தேடிட்டே போகிற வழியெல்லாம் வயன் அழுதுகிட்டே வர. ஹோபி திட்டாரு, வயன் அழாத ஓகேவா, பையன் கிடச்சிருவான் சரியா, உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ வயன், உனக்கும் எனக்கும் சேர்த்து வைக்க இருக்க ஒரே பர்சன் இப்போ ஜேசன் மட்டும் தான், ஜேசனே தொலைச்சிட்டு வந்து நிற்கிறிய வயன் அப்படிங்கிற மாதிரி ஹோபி சொல்ல. வயன் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறான். ஸோ அமைதியாக இருக்கா. ஸோ கொஞ்சம் உள்ளே போகணுன்னு இன்டீரியராக போகணுன்னு வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து ஜேசனையும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஜேசன் வந்துட்டு அந்த பேர்ட் பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கான். ஸோ வந்து ஹோபி போயிட்டு ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. ஜேசன் ஓடி வந்து அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு, அப்பா அந்த பேர்டு அழகா இருக்குதுல்ல அப்படி சொல்கிறான். ஸோ ஹோபியும் வந்துட்டு ஆமாம் அழகா இருக்குது, ஆனால் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ எங்கேயும் சொல்லாமல் போக
போகாத ஜேசன், பயமா இருக்கு அம்மாக்கும் அப்பாக்கும் அப்படின்னு சொல்லி ஹோபி சொல்லிட்டு தான் திரும்பி பார்க்குறாரு. சாரி. ஸோ திரும்பி பார்க்குறாரு. வயன் வந்து ஒரு 10 ஃபீட்டுக்கு பின்னே இருக்கான். ஸோ ஹோபி பக்கத்தில் கூப்பிட்றாரு, வா வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட. இல்லை நான் தான் என் பையனை தொலைச்சிட்டேன், எனக்கு என் பையனை பார்த்துக்கவே தெரியல அப்படிங்கிற மாதிரி வயன் ஒரு மாதிரி சொல்ல. ஸோ ஹோபி வந்துட்டு ஜேசனை கீழே இறக்கி விட்டு, போ அம்மா கிட்ட போ, போய் நீ வந்து அம்மாவை சமாதானப்படுத்த, அம்மா கிட்ட சாரி கேளு ஜேசன் அப்படிங்க. ஜேசனும் கீழே இறங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போகிறான். ஸோ அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா சாரி, நான் தான் உங்ககிட்ட சொல்லாமல் வந்துட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிம்மா அப்படின்னு சொல்ல. ஸோ வந்து இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்க. ஜேசனை வந்து வயன் தூக்கிக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா. ஸோ நீ கூட இல்லாத இந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா ஜேசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம வந்து ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே போகலான்னு சொல்லும் போதே லைட்டாக வானெல்லாம் இருட்டு கட்டிட்டு லைட்டாக தூரல் போட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து ஹோபி என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒரு குகை இருக்குது, வாங்க நம்ம போய் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் போகிறாங்க. போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜோ கேட்குறாரு, ஹோபி கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா வந்துட்டு, சொல்லு ஜேசன், உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், உன்னோட ஆம்பிஷன் என்ன அப்படி சொல்லி கேட்குறேன். டேடி நான் ஃப்ளைட்டில் போகணும், ஃப்ளைட் ஓட்டணும், நான் வந்து பைலட் ஆகணும் டேடி அப்படிங்கிறான். ஸோ ஹோபி வந்து ஓகே உன்னை பைலட்கே படிக்க வச்சிடலாம், பைலட்கே படிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி உனக்கு ஆசை ஏதாச்சும் இருக்கா மம்மி கிட்ட டேடி கிட்ட கேட்கறதுக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்க, ஜேசன் வந்துட்டு 2 பேரோட மூஞ்சி திருட்டு, அதாவது திரும்பி பார்த்து திருட்டு மொழி முழிச்சிட்டு சொல்கிறான், மம்மி டேடி உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், உங்களால் செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு தெரியாது, ஆனால் நான் கேட்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எல்லா குழந்தைங்களும் டேடி மம்மியோட இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் 3 days மம்மியோட 3 days டேடியோட இருக்கேன், எனக்கு எப்பயுமே என் டேடி மம்மியோட இருக்கணும்னு ஆசை இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜேசன் சொல்லி முடிக்க, ஹோபி வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் அண்ட் சேடு லுக் வந்து வயனை பார்த்து விட்டாரு. வயனும் வந்து கீழே குனிஞ்சிக்கிறான். ஸோ வந்து அந்த ஹோபியோட பார்வை எப்படி இருக்குன்னா, நம்ம பையனை இப்படி வருத்தப்பட வச்சுட்டுமே வயன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ வந்து ஹோபியும் சரி சரின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அலற மாதிரி போயிருப்பான் ஜேசன். ஸோ அவனை கம் டவுன் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். அப்படியே ஜேசன் தூங்கிடுறான். ஸோ வயன் மேலே தூங்கிடுறான்னா, ஸோ ஹோபி வந்து வயனோட கையை பிடிச்சிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேசன் தூங்கின பிறகு, வயன் ஐம் சாரி, நான் பெரிய நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன், நீ என்னையும் ஹனாவையும் சேர்த்து வச்சு பேசிட்ட, அதனால் எங்கள் அம்மா கிட்ட என்னையும் ஹனாவை பற்றி சேர்த்து வச்சு தப்பாக பேசிட்டேன், அதை கேட்க வந்த எங்கள் அம்மாவை நீ கீழே தள்ளி விட்டுட்டேங்கும் போது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது, அதனால தான் வந்து நான் உன்னை வந்து பார்க்கல வயன் அப்படிங்கிற மாதிரி ஹோபி சொல்ல. வயன் வந்துட்டு ஸ்டாப் இட், நான் ஒன்றையும் ஹனாவையும் வச்சு பேசினேண்ணா, எப்போ நான் ஒன்றையும் ஹனாவையும் வச்சு பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமாம் இது வந்துட்டு யார் சொன்னா ஹோபி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆண்டி தான் சொன்னாங்க, அதாவது நானும் ஹனாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கோம், எனக்கு வந்து ஹோபி மேலே டவுட்டாக இருக்குது, எனக்கு உங்கள் பொண்ணு இங்கே இருக்கிறது பிடிக்கல, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு அப்படின்னு சொல்லி எங்கள் ஆண்டிக்கிட்ட நீ சொன்னியா, எங்கள் ஆண்டி என்கிட்ட சொன்னாங்க. என்ன வயன், நான் வந்து ஹனா கூட ஃப்ரெண்டாக தானே பழகிறேன் வயன், அண்ணன் தங்கச்சி மாதிரி தானே பழகிறோம், ஏன் இப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹோபி ஃபர்ஸ்ட் ஒரு திங் தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை சந்தேகப்படலை, உங்கள் பேரண்ட்ஸ் சந்தேகப்பட்டாங்களா இல்லையான்னு தெரியல, உங்களுடைய ஆன்ட்டி அங்கிள் என்னை சந்தேகப்பட்டாங்க, உங்கள் ஆன்ட்டி ஓப்பனாகவே சொன்னாங்க, என் கையில் இருக்காங்களா இந்த குழந்தை உங்களோடது கிடையாதான், வேற யாருதோவா. ஸோ என்னோடய கேரக்டரே இவ்வளோ டேமேஜ் பண்ண ஒரு பிளேஸில் நான் இருக்கணுமா, நீங்களே சொல்லுங்கள். சரி நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கேட்க தானே செஞ்சுருக்கணும், வைன் ஏன் நீ என்னையும் ஹனாவையும் சேர்த்து வச்சு பேசினேன்னு கேட்டிருந்தா நான் பதில் சொல்லியிருப்பேன்ல, இல்லை ஹோபி நான் அப்படின்னா சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லும் போதே ஹோபி கேட்குறாரு, சரி உன்னை கேரக்டர் லெசன்னு சொல்லும் பொழுது நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல, உன் பேரண்ட்ஸ் என்னை இப்படி கேரக்டர் லெசன் சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்க, வைன் வந்துட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு ஹோபி, நீ வந்து எனக்கு கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்காத அப்படிங்க. ஸோ 2 பேருக்கிட்டையுமே கொஸ்டின்ஸ் இருக்கு வயன். ஸோ நான் உங்ககிட்ட கேட்காததுக்கு ரீசன் இது மட்டும் தான், எங்கள் அம்மா ஹர்ட் ஆகிட்டாங்கிற ஒரு டென்ஷனில் கேட்கல, சரி என்கிட்ட கேட்கல, ஏன் உன் அக்கா கிட்ட கேட்கல அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு எங்கள் அக்காவை ஃபேஸ் பண்ண ஒரு மாதிரி இருந்தது. என் அக்கா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வயன் தான் வேர்ல்டு, அந்த வேர்ல்டையே கல்யாணம் பண்ணி உன் கையில் தூக்கி கொடுக்குறாங்க, அந்த வேர்ல்டை உடச்சிறாங்க, அந்த வேர்ல்டு உடஞ்சா எங்கள் குடும்பமே உடஞ்சிரும், ஞாபகம் வச்சுக்கோ ஹோபி, எங்கள் வயனை ஹர்ட் பண்ணிடாதுன்னு சொன்னாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு தோணுச்சு, நான் உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் என் அக்கா கிட்ட என்னை வந்து என் அக்காவை பார்த்து என்னால் பேச முடியல வயன், சாரி எங்கள் அக்காவை பார்த்து பேச முடியல வயன் அப்படிங்கிற மாதிரி ஹோபி வந்து வயன்கிட்ட சொல்ல.
ஸோ வாயன் வந்துட்டு ஓகே பட் இருந்தாலும் நீ உன் அக்கா கிட்டவாச்சும் கேட்டுக்கலாம் ஹோபி அப்படிங்கிற மாதிரி வாயன் சொல்கிறா. ஸோ ஹோபி வந்துட்டு கேட்குறாரு, சரி உன்னை என்னோட பேரண்ட்ஸ் ஆர் என்னோட ஆன்ட்டி அங்கிள் உனக்கு கேரக்டர் லெசன் சொல்லும் போது நீ என்கிட்ட வந்து கேட்டுருக்கணுமா இல்லையா? இப்படி சொல்கிறாங்க ஹோபி, நான் என்ன பண்ணட்டும், இல்லை இப்படி சொல்கிறாங்க நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிருந்தா நான் பதில் சொல்லியிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வாயன் வந்துட்டு எனக்கு இது எப்படி கேட்குறதுன்னு தெரியல, என்ன என்னையே கேரக்டர் லெசன் சொன்னவங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஹோபி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நடந்ததெல்லாம் நடக்கட்டும் வயன், நடந்துட்டு போட்டும். சாரி, நான் பண்ணது தப்பு தான், என் அக்கா கிட்ட இல்லை உங்ககிட்ட கேட்டிருக்கணும், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி வயனோட கண்ணை பார்த்து சொல்ல. வயனை வந்துட்டு ஐம் சாரி ஹோபி, நான் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கணும், கேட்காம இருந்தது என்னோட தப்பு தான், நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் என்னென்னா, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 3.5 இயர்ஸ், சொல்லப்போனால் 4 இயர்ஸ் அரௌண்ட் நானும் நீங்களும் பிரிஞ்சிருக்கோம். நம்ம குழந்தைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்கவே இல்லை. நம்ம இனிமேல் என்ன ஹோபி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹோபி சேர்ந்து வாழலாம், நான் இன்னும் ஒன்று தான் காதலிச்சுட்டு இருக்கேன், நம்மளது அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம், பட் இருந்தாலும் அரேஞ்சுக்கு அப்புறம் நம்மளது லவ்வாக மாறிச்சு பார்த்தியா, அந்த 2 மந்த்ஸ் என்னை பார்த்துக்கும் போது உன் மேலே வந்த லவ், அந்த 2 இயர்ஸில் வந்த லவ்வை விட கல்யாணம் பண்ணி ஸ்டார்டிங்கில் வந்து 2 மந்த்ஸில் வந்த லவ் தான் அதிகம் வயன் அப்படிங்கிற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. ஐ லவ் யூ வயன் அப்படிங்க. நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஹோபி அப்படிங்க, ஜஸ்ட் டிவோர்ஸ் ஓகேவா. ஸோ பேப்பர் தான் அது, நம்ம மனசை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது ஓகேவா. ஸோ டிவோர்ஸ், ஜஸ்ட் டிவோர்ஸ் ஓகே, நீ எதுவும் நினைக்காத, நானும் நீ சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி போய் வயனுடைய ஃபோரில் கிஸ் பண்ணுறாரு. இதோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஒருத்தவங்க மேலே நம்ம தப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தீர விசாரிக்கணும். விசாரிக்காமல் நம்ம ஒரு முடிவை எடுத்து யாரையுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது தெரியுமா. ஏன்னா இங்கே வந்து வயனாக இருக்கட்டும், வயனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவொன்னே அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. ஸோ ஹோபிக்கு வேறு விதமாக ஒரு விஷயம் கேட்டு அந்த விஷயந்தான் உண்மைன்னு நம்பினார். அவர் மட்டும் போய் உடனே வயன் இப்படி பண்ணான்னு சொன்னோன்னே வயன் என்னம்மா ஆச்சுன்னு உட்கார வச்சு பேசியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. ஸோ ஜேசனும் ஹோபி வயன் 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும்தான் எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு மிஸ்டேக்ஸாக இருக்குது. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு வாழ்க்கையில். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ பாய்டா, டேக் கேர்.